Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video we are going to see about 11th Standard Accountancy Unit 5 Trial Balance Part 1 பார்க்க போறோம். So in this Part 1 we are having the first topic as meaning of trial balance. So trial balance na என்ன? The preparation of trial balance is the third step in the accounting process. இந்த picture பார்த்தீங்கன்னா தெரியும். First step is journal, second step is ledger, third step is trial balance. So trial balance is considered as the third step in the accounting process. நம்ம accounting cycle prepare பண்ணும்போது பார்த்துருக்கோம். Accounting cycle, accounting process both are same only. So இதுதான் வந்து third step. Next point. Trial balance is a statement containing the debit and credit balances of all the ledger accounts on a particular date. ஒரு particular dateல இந்த trial balance statement prepare பண்றோம். எதை பேஸ் பண்ணி prepare பண்றோம்? ledger பேஸ் பண்ணி prepare பண்றோம். All the debit and credit balances of ledger accounts. ledger accountல வர்ற debit balance, credit balance அதை பேஸ் பண்ணி தான் trial balance prepare பண்றோம். journal பேஸ் பண்ணி ledger பேஸ் பண்ணி trial balance. Okay. Next one, it is arranged in the form of debit and credit columns placed side by side. So இந்த ஃபார்மேட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி வந்து ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம், சைட் பை சைடாக டெபிட்டு கிரெடிட்டுன்னு போட்டு நம்ம எப்படி ஜேர்னலில் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ சேம் வே அதே ஃபார்மேட் மாதிரி தான் டெபிட்டும் கிரெடிட்டும் பக்கத்தில் காலம்ஸ் க்ரியேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். Why we are preparing? With the object of checking the arithmetical accuracy of the entries made in the books of accounts. So இதனுடைய மெயின் ஆப்ஜெக்ட் என்னது? ஆப்ஜெக்ட்னா என்ன? எய்ம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதோட எய்ம் என்ன? டு செக் த arithmetical accuracy. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது arithmetical accuracy அப்படிங்கிறது. arithmetical அப்படின்னா என்ன? ஆல் த மேத்தமேட்டிக்கல் நம்பர்ஸ். நம்ம மேத்ஸில் என்ன பண்ணுறோம்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எவ்ரிதிங் அது எல்லாத்தோட காம்பினேஷனை தான் நம்ம அரித்மெட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அரித்மெட்டிக்கல் அக்யூரேட் அப்படின்னா பர்ஃபெக்டாக அப்படிங்கிறது. ஸோ இந்த அரித்மெட்டிக்கலில் வந்து பர்ஃபெக்டாக நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கிறோமா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அதை செக் பண்ணுறது தான் ட்ரையல் பேலன்ஸ். அண்ட் டு ஃபெசிலிட்டேட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் ஓவரால் மீனிங் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது. இது வந்து தேர்ட் ஸ்டெப் இன் அக்கௌண்டிங் ப்ராசஸ். இதை எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? லெட்ஜரில் உள்ள எல்லா பேலன்ஸஸை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோம். Why we are preparing? To check the arithmetical accuracy. So இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? financial statements prepare பண்ணுறதுக்கு. Okay, so this is the meaning of trial balance. Then இதில் total of debit balances must be equal to the total of credit balances. அதாவது டெபிட் கிரெடிட்னு ரெண்டு காலம் வந்து நம்ம சைட் பை சைடாக போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதை எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம்? அதாவது டோட்டல் ஆஃப் டெபிட் பேலன்சஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த டோட்டல் ஆஃப் கிரெடிட் பேலன்சஸ். லாஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெபிட் பேலன்சஸையும் கிரெடிட் பேலன்சஸையும் டோட்டல் பண்ணுறோம். த டோட்டல் ஷுட் பி ஈக்குவல். எப்படி நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பண்ணும்போது அசட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் பண்ணுவோமா? ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வரணும்னு அதே மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெபிட் பேலன்ஸஸும் கிரெடிட் பேலன்ஸஸும் ஈக்குவலாக வரணும். ஸோ த ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு ஆன் எனி டே. ஏதாவது ஒரு டேயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்தந்த டேட்டில். ஆர் அட் த எண்ட் ஆஃப் த மந்த், ஒரு மந்த் எண்டுலேயோ இல்லை குவார்ட்டர்லி 3 months ஒன்ஸோ. ஸோ இட் இஸ் நார்மலி ப்ரிப்பேர்ட் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். ஸோ ஒரு அக்கௌண்டிங் பீரியடோட எண்டில் தான் யூஸ்வலாக இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே. Next one, definition of trial balance. So J.R. Batley-Boy. So Batley-Boyன்றவர் define பண்ணியிருக்கிறார் trial balance. It is a statement prepared with the debit and credit balances of the ledger accounts to test the arithmetical accuracy of the books. So இது வந்து trial balance அப்படின்னாலே debit and credit balances of ledger. எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? டு டெஸ்ட் த arithmetical accuracy. ஸோ இந்த ரெண்டு லைன் தெரிஞ்சாலே ஈஸியாக இந்த டெஃபினேஷனை நம்ம எழுதிடலாம். Then need for preparing the trial balance.
எதனால நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒய் இட் இஸ் அ மஸ்ட், ஏன் இதை கம்பல்சரியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறோம். ஃபஸ்ட், ஹெல்ப்ஸ் டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட். எப்பயுமே இது ட்ரையல் பேலன்ஸில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னாலே to check the arithmetical accuracy of the entries. ஸோ அந்த அக்கௌண்டிங் புக்ஸில் போட்டிருக்கிற அந்த ஜேர்னல் லெட்ஜர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது. Then it serves as a lubricant for the smooth movement and completion of the accounting cycle. Lubricant அப்படின்னா என்னது, ரெண்டு திங்ஸ் எது எனிதிங், ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ்குள்ளே உள்ள டிஃப்ரென்சஸை சார்ட் அவுட் பண்ணுறது. லூப்ரிகண்ட் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கிறது, ஃப்ரிக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது, அங்கே டிஃப்ரென்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் த அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அக்கௌண்டிங் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேர்ட் ஒன், with the help of the trial balance, that discrepancies in the bookkeeping work are deducted to. So discrepancies அப்படின்னா என்னது, again the differences between the two balances. இந்த நம்ம டெபிட் கிரெடிட்னு ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அதை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது ஒரு அப்படின்னா நம்ம அங்கே ஏதோ ஒரு எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து அதை ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறதுனா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட், helps in discovering the errors. Definitely அங்கே ஏதோ ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னாலே நமக்கு என்ன அர்த்தம், அங்கே ஏதாவது எரர் இருக்குது அப்படின்றது. ஸோ டு டிஸ்கவர் த எரர்ஸ், அந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. which have been committed in the accounting records. ஸோ அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு தவறுகளை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், இந்த மீனிங் நீடில் வந்த சேம் பாயிண்ட்ஸ் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆகும். பட் ஃபீச்சர்ஸ் ஈஸியாக அதை வச்சே நம்ம எழுதிடலாம். ட்ரையல் பேலன்ஸ் கண்டைன்ஸ் த பேலன்சஸ் ஆஃப் ஆல் த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட்ஸோட எல்லா பேலன்சஸையும் நம்ம எழுத போகிறோம். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் அ ஸ்பெசிஃபிக் டேட். தட் இஸ் வை த வேர்ட் as on இஸ் யூஸ்ட் அட் த டாப். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபார்மேட்டுக்கு மேலே ட்ரையல் பேலன்ஸ் as on எந்த டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை நம்ம எழுத போகிறோம். ஸோ as onன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். தென் when double entry system is followed, the totals of the debit and credit columns of the trial balance must be equal. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் அந்த பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கணும். Next, if there is a difference between the totals of debit and credit column of the trial balance, it is an indication of errors being committed somewhere. So, fourth point என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக ரெண்டுமே டேலி ஆகணும், அதுதான் ரூல். If there is a difference between, suppose டெபிட் காலம்ஸ்க்கும் கிரெடிட் காலம்ஸோட டோட்டலுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் எரர்ஸ். அது எதனுடைய அறிகுறி, இண்டிகேஷன்னா என்ன, அறிகுறி. அப்போ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்றத குறிக்குது எங்கேயோ. ஸோ சம்வேர், அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிக்க போகிறாங்க எங்கே நடந்திருக்குன்னு. ஆனால் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆலைனாலே தவறு இருக்குது அப்படின்னு அர்த்தம். If both the debit and credit column of the trial balance have the same total, it does not mean there is no mistake in accounting, since some errors are not disclosed by the trial balance. இப்போ டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் ஈக்குவலாக இருந்தால் அங்கே எதுவுமே தப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், இட் டஸ் நாட் மீன் தட் there is no mistake. ஸோ ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா ஸோ நோ மிஸ்டேக் இன் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒய், ஏன் சொல்ல முடியாது, சின்ஸ் சம் எரர்ஸ் ஆர் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை த ட்ரையல் பேலன்ஸ். டிஸ்க்ளோஸ்டாக என்னது, வெளியே தெரிகிறது. ஸோ சில எரர்ஸ், சில தவறுகளை ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் மீனிங். ஓகே, ஸோ ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆலைன்னா எரர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஈக்குவலாக இருந்தால் எரர்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. புரியுதா, அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ எரர்ஸ் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை த ட்ரையல் பேலன்ஸ். சில எரர்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து காமிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். வாட் இஸ் த மெயின் எய்ம் ஃபார் ப்ரிப்பேரிங்? ஃபஸ்ட், டெஸ்ட் ஆஃப் arithmetical accuracy.
So arithmetical accuracy of the bookkeeping work is checked. The total of credit columns are equal. It is assumed that posting are arithmetically correct. இப்போ டோட்டல் டெபிட் காலமும் கிரெடிட் காலமும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த போஸ்டிங் அதாவது லெட்ஜரில் நம்ம போஸ்ட் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஹவவர் தேர் மே பி சம் எரர்ஸ் விச் ஆர் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ். இப்போ நம்ம ஃபீச்சர்ஸில் பார்த்தது தான். ஸோ சம் எரர்ஸ் மே நாட் பி டிஸ்க்ளோஸ்டு. சில எரர்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. Second objectives, basis for preparing the final accounts. So final accounts na enna sonna trading, profit and loss, balance sheet. So trial balance base பண்ணி தான் next step நம்ம போறோம். Financial statements, final accounts அதுதான். So எப்படி நம்ம journalல இருந்து ledgerல இருந்து trial balance prepare பண்றோமோ trial balanceல இருந்து financial statements prepare பண்ண போறோம். Okay. Third one, location of errors. So எரர்ஸை லொக்கேட் பண்ணுறோம். ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். எப்படி இப்போ ட்ரையல் பேலன்ஸோட டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸ் டேலி ஆகலை அப்படின்னா அங்கே எரர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ த எரர்ஸ் மேபி அக்கர்ட் அட் ஒன் ஆர் மோர் ஸ்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ராசஸ். எதில் வேணால் எரர்ஸ் நடந்திருக்கலாம். ஜேர்னலில் இருக்கலாம், இல்லை லெட்ஜரில் இருக்கலாம். ஓகே, ஹென்ஸ் த எரர்ஸ் ஷுட் பி லொக்கேட்டட் அண்ட் ரெக்டிஃபைடு பிஃபோர் ப்ரிப்பேரிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த எரர்ஸை லொக்கேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸே ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், அந்த எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபிகேஷன்னா என்னது, அதை அந்த தவறை திருத்திக்கிறணும். ஓகே, அந்த எரரை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் லொக்கேஷன் ஆஃப் எரர்ஸ். Then fourth objective, summarized information of ledger accounts. So of course trial balance அப்படிங்கிறது லெட்ஜரோட சம்மரி. ஓகேவா? ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பேலன்ஸஸையும் தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் போடுறோம். ஓகே, ஸோ த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஹேவ் டு சீன் ஒன்லி when details are required in respect of an account. ஓகேவா? சம்மரி ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட் only shown in the trial balance. So these are all the meaning, definition, features and objectives of trial balance. Thank you.